அனைத்து நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களுக்கும் வணக்கம். தூத்துக்குடி நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் சார்பாக திரு சுரேஷ் அவர்களை இன்னைக்கு ஒரு பேட்டி காணுறோம். இதுல நியோமேக்ஸ் வழக்கு தொடர்பான பலவிதமான சந்தேகங்களும், நடந்துகிட்டு இருக்கிற ஏலம் தொடர்பான பலவிதமான கேள்விகளும், நமக்கு எந்த வழியில தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான பலவிதமான சந்தேகங்களும் நமக்கு முறையா தீர்த்து வைப்பாரு அப்படின்னு நினைச்சு திரு சுரேஷ் அவர்களை இந்த நேர்காணலுக்கு அழைச்சிருக்கிறோம். அனைத்து முதலீட்டாளர்கள் சார்பாகவும் எங்களை நோக்கி வந்த பலவிதமான சந்தேகங்களை ஒரு தொகுப்பாக்கி திரு சுரேஷ் அவர்கள்கிட்ட நாங்க கேட்கும் போது அவரு இதை நான் பொதுவெளியிலேயே வந்து சொல்றேன் அப்படின்னு மனம் திறந்து எங்களுக்கு பேட்டி கொடுக்க ஒத்துக்கிட்டார். இப்போ எங்க தரப்புல இருந்து கேட்கக்கூடிய பலவிதமான கேள்விகள் உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கலாம். ஆனா இதெல்லாம் பொதுவெளியில உங்களை பத்தி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தான். இதுக்கு நேர்மையான பதில உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க சரியான எங்களுக்கு தெளிவை கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறோம். வணக்கம் சார், நம்ம பேட்டிக்குள்ள போயிடலாமா? வணக்கம் ஜோதி. நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, நியோமேக்ஸ் வழக்கு சம்பந்தமா, நியோமேக்ஸ் உடைய நிறுவனம் சம்பந்தமா, தூத்துக்குடி முதலீட்டாளர்கள் சம்பந்தமா நீங்க எந்த கேள்வியை கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். இன்னைக்கு நிறுவனம் முழுவதும் பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு கேள்விகள், பொய் பிரச்சாரங்கள் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் ஒரு பொது வெளியில பேச முடியாத ஒரு சூழல்ல நான் இன்னைக்கு இருக்கிறேன். ஆனாலும் பொது வெளியில பேசிதான் ஆகணுங்கிற ஒரு சூழலை இன்னைக்கு தூத்துக்குடி முதலீட்டாளர்களாகிய நீங்க எனக்கு உருவாக்கி தந்திருக்கீங்க. இது நிச்சயமாக அனைத்து நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களுக்கும் அவர்களுடைய சந்தேகங்களுக்கும் அவர்களுடைய கேள்விகளுக்கும் பல்வேறு விமர்சனங்களுக்கும் பதிலாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில நான் அறிந்திருக்கிற அல்லது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்றத நானும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். போலாம் சார், நம்ம கேள்விக்கு போலாம். நிச்சயமா. நீங்க நியோமேக்ஸோட ஒரு ஏஜென்டா அல்லது டைரக்டரா? இந்த குழப்பம் ரொம்ப நாளா இருக்குது சார், இதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க என்னன்னு. நிச்சயமா நீங்க கேட்கிற கேள்வி சரிதான். நான் ஏஜென்டாகவும் பணிபுரிந்து கடைசி வருடத்துல ஒரு நிறுவனத்துல என்னைய டைரக்டரா நியமிச்சாங்க. அது தூத்துக்குடிக்கான ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துல என்னை இணைச்சாங்க. ஆக்சுவலா அந்த நிறுவனத்துல நான் 9 வருடம் முழுமையாயிடுச்சு. நான் சாதாரணமாக ஒரு ஏஜென்டாக, ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்டாக தான் இந்த நிறுவனத்துக்குள்ள வந்தேன். இந்த படிப்படியா பதவி உயர்வு அடைந்து ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு 2000ல நான் ஒரு ஜோனல் ஹெட் அப்படிங்கிற அந்தஸ்துல என்னைய பதவியில வச்சாங்க. அந்த 2000ல வரும்போதுதான் எனக்கு அந்த நிர்வாகத்தை பத்தியான சரியான புரிதல் எனக்கு கிடைச்சது. ஏன்னா தூத்துக்குடி கிளை நிர்வாகத்துல பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த நிர்வாகத்துல நம்ம பார்க்கும்போதுதான் பல்வேறு குறைபாடுகள் இந்த நிறுவனத்துல ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுவதாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அடிப்படையா அதனுடைய நிர்வாகத்துல பல தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டினேன். அதனுடைய விளைவாக இந்த நிறுவனத்தில் ஒரு அடிப்படை நிர்வாகம் இல்லாத இந்த நிறுவனத்துல தொடர முடியுமா, இது தொடர்வது சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வரும்போது இதை எப்படியாவது சரி செய்யலாமா அப்படிங்கிற முயற்சியில நிர்வாக இயக்குனர் திரு பாலா அவர்களை சந்தித்து இந்த குறைகளை எல்லாம் நான் சுட்டி காட்டிட்டேன். பட் அவர் இந்த குறைகளை அவர் ஏத்துக்கல. நீங்க சொல்லக்கூடிய இந்த குறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களையும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னதுனால தூத்துக்குடி பகுதியில் இருந்து வாங்கி கொடுத்த முதலீடுகளை தயவு செய்து திருப்பி கொடுத்துருங்க, நான் அந்த நிறுவனத்தை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் சேர்மன் திரு கமலக்கண்ணன் அவர்களும் இந்த நிறுவனத்தினுடைய பொது மேலாளராக பணிபுரிந்த திரு பத்மநாபன் அவர்களும் தலையிட்டு இனி திரு பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பும் இல்லை, உங்கள் முதலீடுகளை நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம், இந்த நிர்வாகத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்வதற்கு சிறிது காலம் எடுக்கலாம், உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நீங்கள் இந்த நிறுவனத்திலிருந்து வாங்கி கொடுத்த முதலீடுகளை படிப்படியாக பெற்றுக்கொண்டு நீங்கள் வெளியேறி விடலாம் அப்படின்னு பொறுப்பெடுத்துட்டாங்க. அந்த அடிப்படையில நான் தொடர்ந்து 2000ல இருந்து அவர்களோடு நீடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இருந்தாலும் தலைமையகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக இயக்குனர் திரு பாலா அவர்களுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லாமல் ஆகியது. அந்த அடிப்படையில கடைசி 2-3 வருடங்கள் திரு கமலக்கண்ணனோடும் திரு பத்மநாபன் அவர்களோடும் தான் நான் தொடர்பில் இருந்தேன். இங்கு பெறக்கூடிய முதலீட்டு தொகைகளை எல்லாம் நான் அவர்களிடம்தான் நான் கொடுத்திருக்கிறேன். அந்த அடிப்படையிலே நியோமேக்ஸ் உடைய உண்மையான நிர்வாகத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற நிலையில் தான் நான் இருந்தேன். இந்த சூழலில் தான் இந்த நிறுவனத்தின் மீது ஒரு பெரிய வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் அந்த வழக்கிலே எனக்கு சம்பந்தம் இல்லை என்பதால் ஏறக்குறைய 92 பேர் மேல, இன்க்ளூடிங் கம்பெனிகள் எல்லாம் சேர்த்து அன்னைக்கு கரண்ட்ல இருந்த டைரக்டர் 92 பேர்ல வழக்கு பதிஞ்சாங்க. அந்த முதல் எஃப்ஐஆர்ல நான் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வழக்கு எந்த தேதியில போடப்பட்டது? 20/6/2023 வழக்கு பதியப்பட்டது. பொருளாதார குற்றப்பிரிவால் இந்த நிறுவனத்தினுடைய அத்தனை தலைவர்கள் மேலும் இந்த வழக்கு தொடரப்பட்டது. அந்த நேரத்தில் உங்க மேல எந்த எஃப்ஐஆரும் கிடையாதா? நிச்சயமாக. ஏன்னா அந்த நிறுவனத்துல நான் இல்லையே. நான் தூத்துக்குடியில ஒரு ஓரமா எந்த தலைவர்களோடும் ஒரு தொடர்பில்லாத சூழல்ல தான் நான் இந்த தொழிலை நேரடியாக கமலக்கண்ணன் பத்மநாபனுக்கு கீழே தான் நான் அந்த தொழிலை செஞ்சுட்டு வந்தேன். அதனால அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. மற்ற இயக்குநர்களை பொறுத்தளவுல, மற்ற ஏஜென்ட்களை பொறுத்தளவுல தூத்துக்குடி தனியா போயிட்டாங்க, இவங்க நிர்வாகத்துல இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலையும் நீங்க ஏன் தொடர்ந்து
முதலீட்டாளர்கள் வந்து ஈர்க்கிறதுக்கும் தொடர்ந்து இந்த திட்டங்களுக்கான முதலீடுகளை பெறுறதுக்குமான செயல்களை ஏன் செஞ்சீங்க? நிச்சயமாக, ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல அவங்களுடைய பல்வேறு ரியல் எஸ்டேட் தொழில்களுக்கு நம்ம முதலீட்டாளர் வந்து பணம் வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 150 கோடி வரைக்கும் நம்ம ஏற்கனவே வாங்கி கொடுத்திருக்கிறோம். அது நியோமேக்ஸோடைய பல்வேறு இடங்கள்ல வந்து அது முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அந்த முதலீடை நம்ம திருப்பி கேட்கும் போதுதான் உடனடியாக முதலீடை திருப்பி தர முடியாது. மேற்கொண்டு இந்த தொழிலை நீங்க கண்டினியூ பண்ணாதான் இந்த முதலீடுகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற அடிப்படையில தான் திரு கமலக்கண்ணன் அவர்கள் சொன்ன ஆலோசனையை கேட்டு, அது வரைக்கும் நான் வந்து எந்த நிறுவனத்திலையும் டைரக்டரா இல்ல. திரு கமலக்கண்ணன் அவர்கள் தூத்துக்குடிக்கு என்று ஒரு தனியாக ஒரு நிறுவனம் ஆரம்பித்து தருகிறோம் என்று சொன்ன போது அதற்கு நான் சம்மதிக்கிறேன். காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ஏற்கனவே பல பிரச்சனையில இருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்தால் நமக்கும் பிரச்சனை தானே அப்படிங்கிற அடிப்படையில் நான் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தேன். நீங்களோ அல்லது திரு பத்மநாபன் அவர்களோ என்னோடு இந்த நிறுவனத்தில் இயக்குநர்களாக பணிபுரிய தயாராக இருந்தால் நான் உங்களோடு இணைந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். வேறு யாரையும் நான் நம்புவதற்கு இல்லை என்றுதான் அவரிடம் சொன்னேன். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், இல்ல, பாலாவுடைய நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளாத சில கௌரவமான குடும்பத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய அளவில் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய முதலீடையும் அவர்கள் திருப்பி கேட்பதால் நீங்கள் மூவரும் இணைந்து நீங்கள் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதற்கு தனியாக சொத்துக்களை வாங்கினீங்கன்னா இந்த நிர்வாகம் தனியாக பிரிந்து உங்களுடைய லயபிலிட்டியை நீங்க எடுத்துட்டு போயிடலாம். திடீரென்று 150 கோடியை எங்களால வெளியில எடுத்து கொடுக்க முடியாது, தொடர்ந்து அது தொழில தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அதற்கு நாங்க சம்மதிச்சோம். ஆனா அந்த 2 டைரக்டரும் கௌரவமான குடும்பங்கள்ல உள்ளவங்க தான் தெரியும். பட் இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க பேர்கள் மட்டும் MCAல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் MCAல இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நிறுவனங்களை அரசாங்கத்தில் வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த நியோமேக்ஸுடைய நிறுவனங்கள் எப்படி தோற்றுவிக்கப்படும், இந்த வழக்குக்கு அப்புறம் இந்த நிறுவனங்களை பத்தி என்ன சொல்றாங்க, ஷெல் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஷெல் நிறுவனங்கள்லாம் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஷெல் நிறுவனத்துல தான் என்னைய டைரக்டரா நியமிச்சிருக்காங்க. அப்ப அந்த ஷெல் நிறுவனங்கள்லாம் என்ன, ஒரு 2-3 பேர் ஒரு குழுமத்துக்கு தலைவராக இருந்து MD-ஆக இருந்து செயல்படுவாங்க. அவங்களுக்கு டிரான்சாக்சனை இது பண்றதுக்காக நிறைய பகுதியில் செல் நிறுவனங்களை உருவாக்குவாங்க, கூட்டு நிறுவனங்களை உருவாக்குவாங்க. ஷெல்னா நீங்க தப்பா எடுக்க வேண்டாம், அது தவறான நிறுவனம் கிடையாது, கூட்டு நிறுவனங்கள். இந்த செல் நிறுவனங்கள்ல எப்படின்னா, அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுசும் இங்க நிறைய ஏஜென்ட்கள் இருப்பாங்க. அதுல டாப் ஏஜென்ட்கள் யார் இருக்காங்க, அவங்களுக்கு ஓரளவு நிர்வாகம் தெரியுமா, அதை விட அவர்கள் சொல்படி கேட்பார்களா, அவர்களை மட்டும் அவங்க வந்து இயக்குநர்களாக தேர்ந்தெடுப்பாங்க, நியமிப்பாங்க. இவங்களாம் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே நியமிப்பாங்க. அப்ப இதனுடைய நிர்வாகத்தினுடைய முழு பண வரவு செலவுகளோ அல்லது சொத்துக்கள் வாங்குறது விற்கிறதோ எல்லாமே சேர்மன் கமலக்கண்ணன், பாலசுப்ரமணியன், ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு 18 பேர் உண்டு. அந்த 18 பேர் கண்ட்ரோல்ல தான் அவங்க வச்சிருப்பாங்களே ஒழிய, அவங்கள தான் போர்டுன்னு வச்சிருப்பாங்களே ஒழிய, இந்த இண்டிவிஜுவல் ஷெல் நிறுவனங்களுக்கெல்லாம் போர்டு மீட்டிங்னு ஒண்ணு என்னைக்குமே அவங்க கண்டக்ட் பண்றது இல்லை. அப்போ பெயர் அளவுல அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துல இருப்பாங்க. அதே போலதான் தூத்துக்குடியில இருந்த நான் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு இயக்குனர், இது கூட 2 மதுரையை சேர்ந்த 2 பேரை வந்து இயக்குனரா ஆக்கிக்கிறோம்னு சொன்னாங்க. நான் அந்த இடத்துல சரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப சொத்துக்களை வாங்குறதா இருந்தா விற்கிறதா இருந்தா நிச்சயமாக போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதுல நான் சைன் பண்ணணும். இதான் உண்மை. ஒரே ஒரு முறை மட்டும் நோவா ஸ்கொயர் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற தூத்துக்குடிக்காக ஒதுக்கப்பட்ட நிறுவனத்துல மட்டும்தான் நான் டைரக்டரா இருக்கேன். அது கூட இன்னும் 2 நபர்கள், திரு ராமசாமி, திரு சேகர் அஸ்வத் அப்படிங்கிற 2 நபர்கள் மதுரையை சார்ந்தவர்கள். அவர்கள் இந்த நிறுவனத்தில் இயக்குநர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் தெரியுமே தவிர அவர்களை நான் நேரில் பார்த்ததில்லை. நான் பார்த்த முகங்கள் எல்லாம் திரு கமலக்கண்ணன் அவர்களும் திரு பத்மநாபன் அவர்களும் தான். அவர்கள் என்ன எனக்கு உத்தரவாதம் கொடுத்தார்களோ அதை அவர்கள் செய்து தருவார்கள், நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நான் இதற்கு ஒத்துக்கொண்டு இந்த நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருக்க சம்மதித்தேன். அப்ப இந்த நிறுவனத்தினுடைய வங்கி பரிவர்த்தனையை யார் செய்கிறார்கள் என்று நான் கேள்வி கேட்ட போது அது திரு பத்மநாபன் அவர்களே அதை செய்கிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, ஒருமுறை எனக்கு அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வேண்டும், அதுல என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் விசாரிச்ச போது அந்த அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஒரு முறை எனக்கு அனுப்பி வைத்தார்கள். அது என்னுடைய லேப்டாப்ல இருக்குது. ஆனா அந்த லேப்டாப் இப்ப என் கையில இல்ல. அந்த லேப்டாப் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைச்சிருக்கிறேன். இதுதான் அவங்க வசம் தான் இருக்குதா? அந்த லேப்டாப் இன்னும் அவங்க வசம், இன்னும் அவர்கள் வசமா தான் இருக்கிறது. ஏறக்குறைய 2.5 வருடங்களாக அவர்கள் வசம் தான் இருக்கிறது. சோ அதனால அந்த டிரான்சாக்சனை பத்தி அந்த முழுமையாக விவரத்தை நான் சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக அவர்களிடம் வந்து லேப்டாப்பை நான் திரும்ப பெறும்போது அதுல என்ன டிரான்சாக்சன் நடந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏறக்குறைய
19/6/2023 என்று நினைக்கிறேன். என்னிடம் அந்த பேப்பர் இருக்கிறது. ஒரு ரெசல்யூஷன் காப்பி அனுப்பி வைத்தார்கள். இந்த நிறுவனத்துக்கென்று வாங்கிய சொத்துக்களை நாம் அப்ரூவல் வாங்க போறோம், அதை எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு, அதுக்கு விற்பதற்கு. இந்த நிறுவனம் நீங்க சொல்றது வந்து நோவா ஸ்கொயர். ஆமா, நிச்சயமாக நோவா ஸ்கொயர் நிறுவனத்தின் சார்பாக ஏறக்குறைய ஒரு 120 ஏக்கர் வாங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் திரு பத்மநாபன் அவர்கள் வழியாக எனக்கு கொடுக்கப்பட்டது. எனவே அந்த சொத்துக்களை நாம் டிடிசிபி அப்ரூவல் வாங்குவதற்காக அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம ரைட்ஸ் கொடுக்கணும். அதனால திருமாறன் அப்படிங்கிற ஒரு நபரை நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம நியமிச்சிருக்கோம். அதுக்கான ஒப்புதல்ல நீங்க வந்து அந்த ரெசல்யூஷன்ல கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. 19/6/2023 அன்று நான் கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பதாக ஞாபகம். இந்த நிறுவனம் அப்பொழுது வழக்கில் சிக்கவில்லை. 19/6 அப்படிங்கிறது வழக்கில் சிக்கவில்லை. 20/6 தான் அவங்க வழக்கு அவர்கள் மேல் போடப்பட்டிருக்கு. ஒருவேளை அவர்களுக்கு இந்த வழக்கெல்லாம் வரும் என்று நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. அவர்கள் 19/6 அன்றே இதை வாங்கினாங்க. நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்த மறுநாளே கேஸ் ஆகுது. நிச்சயமா ஆகுது. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே. அது 20ஆம் தேதி வழக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது, வழக்கு பதியப்பட்டிருக்கிற விஷயமே எனக்கு 23ஆம் தேதி தான் தெரியும். இது நிறுவன தலைவர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? தெரியல. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் ஏறக்குறைய இந்த வழக்கு பதிவுறதுக்கு 2 வருடங்களுக்கு முன்பாகவே தொடர்ச்சியாக பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் கொடுக்க போவதும் அது இந்த நிறுவனம் சரி செய்வதுமாக இருந்திருக்கிறது என்றுதான் நான் பின்பாக அறிய வருகிறேன். நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு நீதிமன்றம் அறிவிக்கும் தீர்வு திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள மாவட்ட வாரியான வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள குரூப் லிங்கை பயன்படுத்தி உங்களது மாவட்ட குழுக்களில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மிகுந்த துயரத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, அவேர்னஸ் அசோசியேட்ஸ் யூடியூப் சேனல் 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. யூடியூபர் மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தது அல்ல இந்த சேனல். தற்போது சில தீய சக்திகள் சங்கங்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதலீட்டாளர்களுக்கு நிறுவனத்தின் உண்மை நிலையை மறைத்தும் நீதிமன்ற உண்மை தகவல்களை திரித்தும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிறுவனத்திற்கு ஆதரவாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர்களின் குற்றங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் முதலீட்டாளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தியும் பதிவிட்டு வருகின்றார்கள். தூத்துக்குடி திரு சுரேஷ் அவர்களின் தலைமையில் முதலீடு செய்து புகார் அளித்திருக்கும் தூத்துக்குடி நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் பதிவிடும் அவேர்னஸ் அசோசியேட் யூடியூப் செய்திகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் தீர்வு திட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.